நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு ராஜா வந்து என்ன பண்ணார், பணியாளுங்க எல்லாம் இருந்து பழங்கள்லாம் இருந்தது. அந்த பழங்களை வந்து அவர் வெட்ட போவார். அப்போ மந்திரி சொல்லுவார், நீங்கள் பழம் வெட்டாதீங்க, ஏன் ராஜா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, பணியாளுங்கிட்ட சொன்னால் அவங்க வெட்டிப்போ. ஹே, ஏன்னா என்னை பார்த்து என்ன சொல்லிட்டோம், எனக்கு வெட்ட தெரியாது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பலாப்பழத்தை எடுத்து வெட்டுறோம் பாருன்னு கத்தி எடுத்து வெட்டுவார். வெட்டினா அவர் கை விரல் வந்து துண்டா போயிடும். உடனே அந்த மந்திரி, இதுவும் நன்மைக்கே அப்படின்ட்டு இருக்காரு, இதுவும் உங்களுக்கு நன்மைக்கு தான் அப்படின்ட்டு இருக்கு. உடனே இந்த மந்திரியை கொண்டு போய் பாதாள சிறையில் அடைங்க அப்படின்றார். பாதாள சிறையில் அடைங்கன்னொடனே அவரையும் போயிட்டு அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்ட உடனே ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க, பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க. வேட்டையாட போனால் அங்கே போனதில் மான் இதெல்லாம் வேட்டையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சிங்கம் ஒன்று வந்திருக்கு. வந்த உடனே எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. தெரிச்சு உடனே ராஜா மட்டும் குதிரையோட வழி தவறி வேற போட்டு அவர் நேராக போய் இங்கே போய்ட்டு ஒரு காட்டுவாசிங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டார். அந்த காட்டுவாசிங்க என்ன பண்ணாங்க, ராஜாவை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் இவரை வந்து நம்ம வந்து காளி தெய்வத்துக்கு பலியிடணும் அப்படின்றது. உடனே ராஜா, நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து பலியிடுறதுக்கு ஒரு பலி கிடச்சிச்சு, நான் வந்து உன்னை பலியிட போகிறேன் அப்படின்ட்டு காளி தேவி கிட்ட கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு உடனே ராஜா கையை வந்து விரலை வச்சுட்டு வெட்ட போகும்போது அந்த அவன் வந்து பார்த்துருவான், ஐயோ கை விரல் இல்லை, ஐயோ இது வந்து நம்ம தாயார் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, இவரை வெடிச்சு அனுப்பிடுங்க அப்படின்னு. உடனே அவர் கால்நடையாகவே வந்து முதல்ல நம்ம மந்திரியை விடுவீங்க அப்படின்ட்டு. எதுக்கு ராஜா, எதுக்கு? ஐயோ மந்திரியை விடுவீங்க, நான் வந்து மந்திரி வந்து பழம் வெட்டும் போதும் இதுவும் நன்மைக்கே என்ன, அப்புறம் வந்து என் விரல் வெட்டுப்பட்டதுக்கும் இதுக்கும் நன்மைக்கே என்ன, அதனால் நான் இப்போ இந்த விரல் மட்டும் எனக்கு வெட்டுப்படலைன்னா நான் வந்து இந்நேரம் யமலோகம் போயிருப்பேன், என்னை வந்து பலி எடுத்துருப்பாங்க தெய்வத்துக்கு அப்படின்ட்டு. உடனே அந்த மந்திரியை கூப்பிட்டு அவருக்கு பொண்ணும் பொருளும் எல்லாம் கொடுத்து மந்திரியை வந்து ஆலோசகராக நினச்சிட்டார். அவர் அதுலேருந்து அந்த மந்திரி ஆலோசனை படி தான் எதுவும். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எதுவுமே ஒன்று, ஒரு மந்திரியை யாரோ ஒருத்தர் அவர் பழம் வெட்ட வேணான்னு வெட்டினார், அதை மீறி அவர் கை போச்சு. அப்போ அவர் அது நன்மைக்கேன்னு ஏன் சொன்னார், இப்படி இருந்தால் எங்கேயாவது குறை இருந்தால் எங்கேயா காட்டு வசிப்பட்டத்தில் மாட்டிக்கிட்டால் கூட நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் சொன்னார். அதை புரிஞ்ச உடனே அந்த மந்திரியை விடுதலை செய்துட்டு ராஜா நான் அந்த மந்திரியை பக்கத்தில் வச்சுட்டேன். இதுதான் இந்த கதையோட அர்த்தம்.